பச்சை மட்டிரைக்கும் நஞ்சை கொசக்குடியில் அக்கணி சூளையிலே வதரித்த மாயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா பச்சையம்மா உலக்காரி பவாடக்காரி சுடுகாட்டுக்காளி சாம கோடாங்கி சடுகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்காணி கணந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கான சகல செல்வ யோகங்களையும் தரக்கூடிய அகத்திய பெருமானால் அருளிய மகா யோகதாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம். 12 ராசிக்காரர்களுக்கும் வஷ்ய தாயத்து யோக தாயத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையை அகத்திய முனிவர், அதாவது பார்த்திங்கன்னா ஓலையிலே சுவடிகளிலே அருளியதாகவும் அதனை கம்பள கோடாங்கி என்பவர் கணித்து அதனை கருபோல பாதுகாத்து அந்த முறையை உரு செய்ததாகவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த முறையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா கன்னிகா ராசிக்காரர்களுக்கான மகா யோக வஷ்யதாயத்தை எப்படி போடுறது அப்படிங்கிறத ஓலைச்சுவடியின் வாயிலாக நம்ம தெரிஞ்சு அதை இப்போ நம்ம செய்வோம். கன்னிராசிக்காரர்களுக்கான மகா யோக வஷ்யதாயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கானது கன்னிகாராசி பன்னிரு ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா குறுசொல் சூட்சமத்தை குலக்கொடைக்கு தான் உரைப்பாய் உத்திரம் பாதம் 3 அஸ்தம் பாத 4 சித்திரை முன் 2 பாதம் கொண்ட கன்னிகா ராசிக்காரருக்கு காசு யோகதாயத்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா மங்கள நாளொன்றில் செப்பு தகடு வெட்டி செவ்வருங்கோணமிட்டு அதிபதியாம் வித்யாகாரநாமம் அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகமென்றும் அருங்கோண வெளியெழுதி அதன் மத்தி தவசு சூளமிட்டு நவகோள மையதனை நடுத்தகடுதான் பூசி வன்னி மர வித்து வைத்து வசிய புல்லுருவி வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து பால்வளம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு நவகோள மந்திரத்தை நலம் வேண்டி உச்சாட 108 அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயத்தை உரு சொல்லக்கூடிய மந்திரம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவி மதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரம் வசிய நம, சகல சுபகாரியம் வசிய நம அப்படி சொல்லி இதற்கான வஷ்ய உரு மந்திரம் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, உருகொண்ட தாயித்தை உடனணிய கண்டம் இடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்கும் அப்பா. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிகா ராசிகாரனுக்கு எண்ணியது கூடுமப்பா கல்வியிலே தான் சிறக்க காணா பதவி கிட்டுமப்பா கண்படும் கன்னியரும் காந்தம் போல் வசியமப்பா செய்தொழில் தான் சிறக்க செல்வ லாபம் கூடுமப்பா இல்லறத்தில் அன்பு ஓங்கி இனிமையான வாழ்வப்பா கணக்கெழுதும் உத்தியோகம் கருத்தாக அமையுமப்பா மண்மனை யோகம் கூடி பொன் பொருளும் சேருமப்பா விஷ்ணுவை தான் வணங்க விசால யோகம் கிட்டுமப்பா அப்படி சொல்லி இந்த பாடல் முடியுது. இதனுடைய விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கும் பலன் தரும் தாயித்து செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் மகா யோகத்தை தரக்கூடிய வசியதாயத்தை செய்யக்கூடிய முறையை சொல்லுகின்றேன் மகனே நீ கேளப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, அகத்திய முனியேட்டில் அருளிய முறையப்பா கம்பள கோடாங்கி கருக்காப்பு முறையப்பா. அகத்திய முனிவரானவர் ஓலைச்சுவடிகளில் சொல்லி அதனை அருளிய முறையப்பா. அதனை கம்பள கோடாங்கி என்பவர் தன்னுடைய முறையில் சுவடிகளிலே எழுதி அதனை காத்து வைத்திருந்த முறையை சொல்லுகின்றேனப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா,
குறுசொல் சூட்சமத்தை குலக்கொடைக்கும் நான் உரைப்பாய். குறு சொல்லி வைத்திருக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்களை தன்னுடைய வழி சந்ததிகளுக்கு சொல்வாய் அப்படி சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் பாதம் 3 அஸ்தம் பாத 4 சித்திரை முன் 2 பாதம் கொண்ட கன்னிகா ராசிக்காரருக்கு காசு யோகதாயத்து. அதாவது பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தின் 3 பாதங்களையும் அஸ்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் சித்திரை நட்சத்திரத்தின் முன் 2 பாதங்களையும் கொண்ட கன்னிகா ராசிக்காரருக்கு காசு யோகதாயத்து. இந்த கன்னிகா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை கொடுக்கக்கூடிய தாயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா செய்முறை செப்புகிறேன் செல்வனே கேளப்பா. செய்யக்கூடிய முறையை சொல்கிறேன் மகனை கேளப்பா. மங்கள நாளொன்றில், அதாவது பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சுப முகூர்த்த நாளில் செப்பு தகடு வெட்டி, அதாவது பார்த்திங்கன்னா தாயத்திற்கு தகுந்தார் போல் உள்ளே வைக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு செப்பு தகடை வந்து வெட்டி வச்சுக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த செப்பு தகடை வெட்டி வச்சுட்டு அதற்கடுத்துனா செவ்வரும் கோணமிட்டு அருங்கோணம் வரையணும். அதாவது பார்த்திங்கன்னா கன்னிகா ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இது போல் வந்து ஒரு காகிதத்தில் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் காகிதத்தில் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதாவது இது போல் செப்பு தகடில் வந்து அருங்கோணத்தை வந்து வரைஞ்சி செவ்வரும் கோணமிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அருங்கோணத்தை வரைஞ்சி அதற்கடுத்து என்ன சொல்லிங்கன்னா செவ்வரும் கோணமிட்டு அதிபதியாம் வித்யாகாரன் நாமம். அதிபதியாம் வித்யாகாரன் நாமம் அருங்கோண முனை நிரப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அருங்கோணம், இதுதான் அருங்கோணம். இதனுடைய முனையில் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இந்த புதன் பகவானுக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாகாரன் சொல்லுவோம். இந்த வித்யாகாரங்கிற பெயரை வந்து வித்யாகாரன் சொல்லிட்டு இந்த அருங்கோண முனையில் வந்து நம்ம எழுதி அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருங்கோண முனை நிரப்பி தன தானிய சுகமென்றும் லாப ஆயுள் யோகமென்றும் அருங்கோண வெளி எழுதி. அருங்கோணத்தினுடைய வெளியில் என்ன எழுத சொல்லியிருக்காங்கன்னா தானிய சுக லாப ஆயுள் யோகம்னு சொல்லிட்டு இந்த அருங்கோணத்தினுடைய வெளியில் எழுத சொல்லியிருக்காங்க. அதனுடைய மத்தியில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசு சூலம். இதுதான் தவசு சூலம். இந்த தவசு சூலத்தை பொறுத்தளவு யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா கன்னிகா ராசிக்காரர்களுக்கு உரிய சூலம், யோகத்தை கொடுக்கக்கூடிய சூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவசு சூலம். இந்த தவசு சூலத்தை வரைந்து இதுதான் கன்னி ராசிக்காரர்களுக்கான மகா யோக வஷ்ய யந்திரம். இந்த யந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எழுதி வச்சுட்டோம். இதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோள மையதனை நடுத்தகடு தான் பூசி. நவகோள மை இதுதான் பார்த்தீங்கன்னா நவகோள மை. அதாவது பார்த்திங்கன்னா நவதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய மை. இந்த வஷ்யமை எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம முன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், பார்த்து நம்மளுடைய அன்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நவகோள வஷ்யமையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நவ கிரகங்களை வசியம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வஷ்யமை. இந்த வஷ்யமை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா இந்த வஷ்யமை எடுத்து தகனுடைய மத்தியில் வந்து பூச சொல்லியிருக்காங்க. தகனுடைய மத்தியில் வந்து பூசிட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்னி மர வித்து வைத்து, வன்னி மரத்தினுடைய விதை. இதுதான் பார்த்திங்கன்னா வன்னி மரத்தினுடைய விதை. இதில் வந்து ஒரு விதை எடுத்து, வன்னி மரத்தை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த விதையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு நாகப்பாம்பு போல் இருக்கும். இந்த வன்னி மரத்தினுடைய விதையை எடுத்து வச்சிட்டோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வசிய புல்லுருவி வைத்து. புல்லுருவியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய விதமான புல்லுருவி இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய புல்லுருவியை பொறுத்தவரை தாழை புல்லுருவி இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு புல்லுருவி. இந்த தாழை புல்லுருவியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எடுத்து இந்த தாழை புல்லுருவியை அந்த எந்திரத்தின் மத்தியில் வன்னிமர விதையோடு சேர்த்து வைத்து தகடதனை தான் சுருட்டி தாயித்து உள்ளடைத்து அப்படி சொல்லி அடுத்த வரைக்கும் தகடை வந்து நம்ம இப்போ சுருட்டிட்டோம். இதை வந்து தாயத்து உங்களுக்கு தகுந்தார் போல் வந்து ஒரு தாயத்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. தாயத்துக்குள்ளே இதை வந்து இப்போ சுருட்டி நம்ம உள்ளே வச்சிட்டோம். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க தாயத்தை உள்ளடைத்து உள்ளே வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டோம். மூடியாச்சு. இதுக்கு மூடின பிறகு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகடதனை தான் சுருட்டி தாயத்து உள்ளே அடைச்சு தாயத்தை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
பால் பழம் படையலிட்டு பத்தி சூடம் தீபமிட்டு, பால் பழங்கள் உங்களால் முடிஞ்ச பலகாரங்களை வந்து படையலாக படைத்து பத்தி சூடம் சாம்பிராணியை வந்து ஏற்றி வச்சுட்டு, அதற்கடுத்து என்ன சொல்லலாம், நவகோள மந்திரத்தை நல வேண்டி உச்சாட 108. இந்த தாயத்திற்கு வந்து உரு ஏற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை 108 முறை உச்சாடம் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரத்தை நம்மளுடைய மாணவர்கள் எழுதி வச்சு பயன்படுத்துங்க. அதை பார்த்திங்கன்னா அண்டம் படைத்த ஆதிசிவன் வசிய, பிண்டம் படைத்த பிரம்மன் வசிய, குண்டம் படைத்த வைகுண்டன் வசிய, ரவிமதி குசன் வசிய, கணக்கன் பொன்னன் களத்திரன் வசிய, முடவன் ராகு கேது வசிய, சகலரும் வசிய நம, சகல சுபகாரியங்கள் வசிய நம. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான தாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களை வசியம் செய்வதற்கு இந்த மந்திரம் தான் பயன்படுத்தணும். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி உரு ஏற்றிடணும். அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா, உரு கொண்ட தாயத்தை உடனடியே கண்டமிடை நவகோளும் வசியமப்பா நல்ல காலம் பிறக்குமப்பா. இப்படி உரு ஏற்றி வச்சிருக்கக்கூடிய தாயத்தை வந்து பார்த்திங்கன்னா கயிறில் கோர்த்து கழுத்துலேயோ அல்லது இடுப்புலையோ அணிவதால் நவகோளும், அதாவது நவகிரகங்களும் வசியமாகும், நல்ல காலம் இனிமே உனக்கு பிறக்கும் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிங்கன்னா, கன்னிகா ராசிக்காரனுக்கு எண்ணியது குடும்பப்பா. அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம என்னென்னலாம் நீங்கள் நினச்சிங்களோ அந்த எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து கல்வியிலே தான் சிறக்க காணா பதவி கிட்டுமப்பா. கல்வியில் இந்த கன்னிகாராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நல்ல கல்வி அறிவு இருக்கும், நல்ல நிறைய படிப்பதால் அவர்களுக்கு வந்து காணா பதவி, அவர்கள் எதிர்பார்க்காத பதவியெல்லாம் அவர்களுக்கு அந்த கல்வி செல்வத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து கண்படும் கண்ணியரும் காந்தம் போல் வசியமப்பா. நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய கண்ணியர், அதாவது பெண்கள் எல்லோரும் நமக்கு காந்தம் போல் நமக்கு வசியம் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து செய்தொழில் தான் சிறக்க செல்வ லாபம் கூடுமப்பா. நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து சிறந்து விருத்தியாகி அதன் மூலியமாக நமக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து இல்லறத்தில் அன்பு ஓங்கி இனிமையான வாழ்வு கிடைக்கும். அதாவது இல்லைன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அன்பு அதிகமாக குடும்பத்தில் இருக்க எல்லோருமே வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், இனிமையான வாழ்வு கிட்டுமப்பான்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து கணக்கெழுதும் உத்தியோகம் கருத்தாக அமையுமப்பா. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கன்னிகாராசிக்காரர்கள் அதிகப்படியாக வந்து எங்கே போனாலும் மேனேஜர் போல், அதே போல் கணக்காளர் போன்ற வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் போன்ற வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அமைப்பு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா கணக்கெழுதும் உத்தியோகம் கருத்தாக அமையும்பா அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மண்மனை யோகம் கூடி பொன் பொருளும் சேருமப்பா. இந்த தாயத்தை பயன்படுத்த அவர்களுக்கு மண்மனை, அதாவது வீடு பூமி யோகம் வந்து கூடி பொன்னும் பொருளும் அதனால் அவர்களுக்கு சேருமப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து விஷ்ணுவை தான் வணிய விசால யோகம் கிட்டுமப்பா. விஷ்ணு, அதாவது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவை வணங்குவதால் விஷாலமான யோகம், அதாவது விஷாலம்னா எண்ண முடியாத யோகங்களெல்லாம் உனக்கு கிடைக்குமப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னிகா ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு, மகாவிஷ்ணுவை வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து வழிபடணும். அதாவது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் அவர்களுக்கு வந்து சகல செல்வ யோகங்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். கன்னிகா ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வசிய தாயத்து செய்து கொடுத்துட்ருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா மகா யோக வசிய தாயத்து கன்னிகா ராசிக்காரர்களுக்கு நம்ம செய்து கொடுக்குறோம். அவரவர் பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடித்து நம்ம செய்து கொடுக்குறோம். அதன்படி பார்த்திங்கன்னா அவரவருக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா யோக வசிய தாயத்து ஒன்று, அதற்கடுத்து வந்து அதை பயன்படுத்துவதற்கான வசிய கயிறு, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நவகோள வசியமை, நவ கிரகங்களை வசியம் செய்யக்கூடிய நவகோள வசியமை, அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பூஜை செய்த வசிய விபூதி. இந்த 3 பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா யோக வசிய தாயத்து பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு வரோம். சகல விதமான செல்வ யோகங்களும் நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிகா ராசிக்காரர்கள் யாராக இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளும். நிச்சயமாக உங்களுடைய பெயருக்கு தனிப்பட்ட முறையில் பூஜை செய்து நம்ம கொடுக்குறோம்.